ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قل للمؤمنين يغضوا من أبصارهم ويحفظوا فروجهم ذلك أزكى لهم إن الله خبير بما يصنعون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடனுமாகிய இல்லாமல் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக நாயனுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் நம் உயிரினும் பேனான அண்ணன் பெருமகனார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் மீதும் அவர்களை ஒட்டி வாழ்ந்து மறைந்த ஏனைய நல்லோர்கள் மீதும் நம் சமுதாயத்தினர் அத்துணை பேர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கருணையினால் அவனால் ஏவப்பட்ட ஜும்மா என்கின்ற வணக்க வழிபாட்டை நிறைவேற்றும் முகமாக அவனுடைய ஆலயம் மஸ்ஜிதுல் முபாரக்கில் நம்மை எல்லாம் இந்த நல்ல நேரத்தில் ஒன்றுகொள்மச் செய்திருக்கின்றான். அதற்காக எல்லா புகழும் அந்த அல்லாஹ் ஒருவருக்கு உறுத்தாக்கியவனாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய நவீன யுகத்தில் இந்த மனிதன் நவீன யுகமாக இருக்கக்கூடிய நவீன காலத்தில் மனிதனை நல்வழிப்படுத்தக்கூடிய காரியங்களை எது நமக்கு அது முன்னேற்றமாக இருக்கிறது, இந்த நவீன யுகத்தில் இருக்கக்கூடிய கருவிகள், அந்த கருவிகள் மூலமாக மனிதனுக்கு எந்த அளவிற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் சிந்திக்கக்கூடிய காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், அல்லாஹு தாலாவும் அவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதனை சொல்லி செய்து நமக்கு சென்றிருக்கின்றார்களோ அதனை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களாகிய நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த மனிதர்களோடு. அந்த மனிதர்களோடு கலந்து வாழக்கூடிய நாம் எந்த ஒரு நவீன கண்டுபிடிப்பாக இருந்தாலும் அந்த கண்டுபிடிப்புகள் வழியாக இந்த மார்க்கத்திற்கு கேடு இருக்கிறதா அல்லது இந்த மார்க்கம் அதனை ஆதரிக்கிறதா, ஆகமாக்கப்பட்டிருக்கிறதா நம்முடைய மார்க்கத்தில் என்பதையெல்லாம் நாம் கவனிக்கக்கூடிய இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். சென்ற ஒரு மாதங்களுக்கு முன்பாக ரோட்டில் செல்லக்கூடிய நபர்களுடைய கண்களுக்கு சில போஸ்டர்களை பார்த்திருப்பீர்கள். குடும்பத்தோடு கொண்டாடக்கூடிய குதூகல கொண்டாட்டம், ஒரு சினிமாவுடைய போஸ்டர். அதனுடைய தலைப்பே குடும்பத்தோடு கொண்டாடுங்கள் என்கின்ற அந்த போஸ்டர் வழியாக அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னால், குடும்பத்தோடு வாங்க, கண்டு கழியுங்கள் என்பதாக அந்த சினிமாவிற்கு அவர்கள் ஆதரவு கேட்டு விளம்பரப்படுத்தி இருப்பார்கள். அப்ப இதுவெல்லாம் ஒரு நவீன யுகம். சினிமா என்பது ஒரு புது வகையான நவீன கண்டுபிடிப்பு. 30 வருடமோ 40 வருடங்களுக்கு முன்பாக வந்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன யுகத்தில் ஏஐ என்று டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு கூட இந்த மனிதனுக்கு பயன்படுகிறது.
ஆனால் அதனுடைய பயன்பாடு, இந்த மீடியா பயன்பாடு நமக்கு நம்முடைய இஸ்லாத்திற்கு பயனுள்ளதாக இருந்தால் அது எந்த வகையிலும் குற்றமில்லை, பாதகமில்லை. மாறாக எந்த ஒரு மீடியாவாக இருந்தாலும், எந்த ஒரு நவீன கண்டுபிடிப்புகளாக இருந்தாலும் அது இஸ்லாம் நமக்கு தடை செய்திருந்தால் நிச்சயமாக நாம் அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும். சினிமா என்பது பவர்ஃபுல் மீடியா தான். அது சென்றடையக்கூடிய வீரியம் அளவிற்கு நம்முடைய பிரச்சாரம் சென்றடைந்திருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறி. ஆனால் அல்லாஹ் நாடியவர்களை தவிர யாரும் அதற்கு சென்றடையாது என்பது நம்முடைய ஆணித்தரமான நம்பிக்கை. ஆனாலும் கூட சில நல்லவர்கள் கூட சில நன்மையான காரியங்களில் செய்து கொண்டிருப்பார்களே, சரியான முறையில் தொழுது, சரியான முறையில் நோன்பு வைத்து அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்களாக இருப்பவர்கள் கூட இந்த மீடியாக்களில் நுழைந்து விட்டால், இந்த மீடியாவில் நாம் அதனை பங்கு பெற்று விட்டால் அவர்களும் கூட இதன் மூலம் வழிகெடுப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கிறது என்பதை இந்த சினிமா ஒன்றை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏன் இதை சொல்கின்றோம் என்று சொன்னால், அந்த சினிமாவிற்கு விளம்பரம் தேடக்கூடியவர்கள் அல்லது அந்த சினிமாவிற்கு விளம்பரம் செய்பவர்களாக இருந்தார்களே, ஃபேஸ்புக் மூலியமாக, வாட்ஸ்அப் மூலியமாக, இன்ன பிற டெக்னாலஜி மூலியமாக அதற்கெல்லாம் விளம்பரத்தாரர்களாக இருந்தார்களே, இவர்கள் எல்லாம் மாற்று மத சகோதரர்கள் இல்லை. மாறாக நம் தோளோடு தோள் நின்று தொழுதவர்கள், நம்முடைய அண்ணன் தம்பிகள், நம்முடைய அக்கா தங்கைகள், இவர்கள்தான் அவருடைய வாட்ஸ்அப் குழுமங்களில், ஃபேஸ்புக் தளத்தில், எக்ஸ் தளத்தில், இது போன்ற நவீன மீடியாக்களில் இந்த படத்திற்கு விளம்பரத்தாரர்களாக, விளம்பரம் செய்யக்கூடியவர்களாக காட்சியை நாம் கண்ணால் கண்டோம். அப்போ இந்த மீடியாவின் மூலியமாக, சினிமாவின் மூலியமாக நம்மால் இஸ்லாத்தை எடுத்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். அதற்கு ஒரு வரையறை இருக்கிறது, ஒரு வரைமுறை இருக்கிறது. இந்த மார்க்கம் இன்றைக்கு புதிதாக தோற்றுவிக்கப்பட்டதல்ல. எந்த புதிய கண்டுபிடிப்பும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி இருப்பார்கள் எங்கேயாவது ஒரு இடத்தில். நம்முடைய அறிவுக்கு அதை கண்டிப்பாக போடும், நாம் உண்மையாக இறை நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால். ஆனால் அது சில நேரம் கண்ணை மறைத்துவிடும். ஷைத்தான் நம்மை அவமானப்படுத்துவதற்காக அல்லாஹ்விடத்தில் சத்தியம் செய்து வந்திருக்கின்றான். வழக்கத்து கர்ணம் பனி ஆதம் அல்லாஹ் சொல்றான், இந்த மாதத்துடைய மக்களை நாம் கண்ணியப்படுத்தியிருக்கின்றோம். ஆனா அல்லாஹ் நான் எப்படி செஞ்சான்? நீ கண்ணியம் செய்த இந்த அடியானை, இந்த மனிதர்களை நான் அவமானப்படுத்துவேன். அவனுக்கு ஒரே குறிக்கோள், வேற எந்த குறிக்கோளும் இல்லை. எப்படி என்னால் என்னை விட தாழ்வான சப்தம் வரக்கூடிய மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட இந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் எப்படி சங்கைக்குரியவராக இருக்க முடியும் என்பதாக எண்ணிக்கொண்டு, கர்வம் கொண்டு, ஆணவம் கொண்டு, பெருமை அடித்துக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் அவன் எதிர்வாதம் செய்தான். அந்த ஷைத்தானுடைய வேலையே நம்மளுடைய கண்ணியத்தை குறைப்பதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாடி நரம்பிலும், மனிதனுடைய ஒவ்வொரு நாடி நரம்பிலும், இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் நாம் அல்லாஹ்வை நம்புகின்றோம், அல்லாஹ்வுடைய தூதரை நம்புகின்றோம், இஸ்லாத்தை முழுமையாக கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களாக நாம் கங்கணம் கட்டி கொண்டு வாழ்கின்றோம், குர்ஆன் ஹதீஸை பேசுகின்றோம். நம்மிடம் கூட இந்த ஷைத்தான் மிக எளிதாக நுழையக்கூடிய ஒரு துவாரம் தான் மீடியா என்கின்ற இந்த ஒன்று. சினிமாவுடைய தயாரிப்பாளர், அந்த டைரக்டர் சொல்றாரு, அந்த அவர் இதில் பெருமை வரப்பட்டிருக்கிறாரு, மீரா கதிரவன் என்று சொல்லக்கூடிய அந்த இயக்குனர், இது என்னுடைய படைப்பு, மீரா கதிரவனுடைய படைப்பு. எந்த அறிவும் இல்லாதவன் இப்படி சொல்வானா? பகத்தறிவுள்ளவன் சொல்வானா? இறை நம்பிக்கையாளன் சொல்வானா? யாரால் படைக்க முடியும்? அல்லாஹ் மட்டும்தான் படைப்பாளன். வேறு எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதையெல்லாம், எந்த கருவியை கொண்டெல்லாம் நீ பயன்படுகின்றாயோ, நீ வேற ஒன்றை புதிதாக உனக்கு தந்த அறிவை கொண்டு நீ அதை செயல்படுத்துகின்றாய், அதை கண்டுபிடிக்கின்றாய். நீ படைப்பாளன் அல்ல. அவன் சொல்கின்றான், நான் படைப்பாளி. சில கூட்டம் இருந்து கொண்டு இருக்கிறது, இந்த துப்பாக்கி வச்சு சுடுறதுக்கு ரெடியா இருந்துட்டு இருக்கிறாங்க. இது எந்த கூட்டம் தெரியுமா? எந்த கூட்டம் டிவி பார்ப்பது ஹராம் என்று சொன்னதோ அந்த கூட்டம் என்னை சுடுவதற்கு தயாரா இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வேற முன்வைக்கிறாரு. அவர் செய்வதை நியாயப்படுத்துகிறார். எப்படி?
டிவி பார்க்கறது ஹராம் சொல்லிட்டு அந்த டிவியில் உட்கார்ந்து பயன் பண்றாங்களாம். அதனால அவர் அதை சொல்றாரு. அப்ப இன்னைக்கு அன்றைக்கு ஹராமா இருந்தது, இன்றைக்கு ஹலால் ஆகி போனது. அவர் எதிர்வாதம் செய்யறாரா? அட என்ன சொல்வது அவர்களிடம்? அட முட்டா பயல்களா, இந்த இஸ்லாத்தில் புதிதாக எந்த ஹராமும் ஹலாலும் தெளிவாக்கப்படலடா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1450 வருடங்களுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டு சென்றார்கள். ஹலால் இன்னல் ஹலால பையனு இன்னல் ஹராம பையனு. ஹலாலும் தெளிவானது, ஹராமும் தெளிவானது. யார் இதில் சந்தேகம் கொண்டு சில சந்தேகத்துக்கிடமான சில விஷயங்கள் இருக்கிறது, அதில் யார் மூக்க போய் நுழைக்கிறானோ அவன் தன்னுடைய கண்ணியத்தை இழந்துருவான். அவன் அல்லாஹ்வுடைய எல்லைக்கு அடைஞ்சிருவான். அல்லாஹ் வகுத்து தந்த எல்லையை மீறிடுவான் என்று சொல்லிவிட்டு தெளிவாக சென்றிருக்கின்றார்கள். அப்ப இந்த மீடியா என்கின்ற இந்த ஒன்றை வைத்துக் கொண்டு அவன் சொல்றான், டிவி பார்க்கறது ஹராம் சொன்னாங்க, இப்ப ஹலால்னு சொல்றாங்க. அதற்காக வேண்டி சினிமா ஹலால் ஆயிடுமா? ஹலால் ஆயிடுமா? நாம் எதை பார்க்க வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று சொன்ன மார்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். சூரத்து நூர் 24வது அத்தியாயம் 30-31வது வசனத்தை அல்லாஹ் சொல்றான், குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம். நம்பிக்கை கொண்ட ஆண்களிடம் நீங்கள் சொல்லுங்கள், நபியே நீங்கள் சொல்லுங்கள், யகுது மின் அப்சாரிஹிம், தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும். வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், தங்களுடைய கருப்பை பாதுகாத்துக் கொள்ளட்டும். ذَلِكَ அஸ்காலஹும், அதுதான் பரிசுத்தமானது அவர்களுக்கு. ذَلِكَ அஸ்காலஹும் இன்னல்லாஹ ஹபீரும் பிமா யஸ்னஊன். அல்லாஹ் அதனை அவர்கள் செய்பவற்றை நன்கறிந்தவனாக இருக்கின்றார். இதுதான் பெண்களுக்கும் குல்லில் முஃமினாத்தி யகுதுன மின் அப்சாரிஹுன்ன வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன என்று அல்லாஹ் சொல்றான். இதே வார்த்தை அல்லாஹ் பெண்களுக்கும் சொல்றான். பெண்களே, ரசூலா பார்த்து சொல்றான், பெண்கள்கிட்ட சொல்லுங்க, இறை நம்பிக்கை கொண்ட பெண்கள்கிட்ட சொல்லுங்க, உங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள், உங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அதன் மூலியமாக அதுதான் சிறந்தது என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த பார்வை நாளை மறுமையில் நிச்சயமாக கேள்வியாக இருக்கிறது. கேள்விப்படக்கூடியதா? அல்லாஹ்விடத்தில் கேள்வி கண்டிப்பாக இருக்கிறது. இந்த பார்வை நீ எப்படி பார்த்தாய் என்ற கேள்வி நாளை மறுமையில் இருக்கிறது. சினிமா பார்த்தா ஹலால் ஆயிடுமா? அது ஹலாமா ஹராமா யார் தீர்மானிப்பது? அல்லாஹ்வுடைய தூதரம் தீர்மானிக்கிறது. நீ அங்க காட்டக்கூடிய காட்சிகள், நீ சொன்ன அந்த திரைப்படத்தினுடைய கதையை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாம் தெளிவா சொல்லுவோம். அவங்க ஒரே ஒரு கோட்ல சில ஆட்கள் சொல்றாங்க, கடையதல்லூர் முஸ்லிம்களுடைய வாழ்க்கை வரலாற்று சொன்னாங்களாம். எந்த வாழ்க்கை வரலாற்று? அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்த தவறுகளை நியாயப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் தவறாக ஒரு வீட்டுக்குள்ள நுழைகிறாங்களாம். ஒரு வார்த்தை பேசல, காதலிக்கிற மாதிரி நீ எடுக்கிற, இதா இஸ்லாமிய வாழ்க்கை முறை, இதா நீ எழுதிய மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய முறை, இதையா நீ சொல்லிட்டு ஆமான்னு சொல்ற, இதைத்தான் முஸ்லிம்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றியா? நீ அப்படித்தானே கொண்டு போய் சேர்க்கிற உன்னுடைய மீடியாவின் மூலியமாக. இதுவெல்லாம் விபச்சாரம் என்பது, கண்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் விபச்சாரம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய பாதுகாப்பான கவசத்தினுடைய வார்த்தை. அவங்க சொல்றாங்க, ஒவ்வொரு ஆதமுடைய மகனுக்கும் விபச்சாரத்தில் ஒரு பங்கு இருக்குதான். அது யாராலையும் அதை தவிர்த்து கொண்டு நடக்க முடியாது. அது எவ்வளவு பெரிய மகானா இருந்தாலும் சரி. ஆனாலும் சொல்லிட்டு சொல்றாங்க, அதுக்கான விவரத்தை சொல்றாங்க, விளக்கமா சொல்றாங்க. நீ பார்க்கக்கூடிய பார்வை கண் இருக்குத, அந்த கண் விபச்சாரம் செய்யுது. உன்னுடைய நாவு விபச்சாரம் செய்கிறது, உன்னுடைய கால்கள் விபச்சாரம் செய்கிறது, உன்னுடைய கைகள் விபச்சாரம் செய்கிறது. எப்போ உன்னுடைய நஃப்ஸை நீ அதை செயல்படுத்தினோம்னா அப்பந்தான் அது விபச்சாரத்தினுடைய குற்றம் வரும். அதற்காக நீங்க எப்ப பார்த்தாலும் நீங்க போய் பார்த்துட்டே இருக்கணும் சொல்ல விரும்பல. அந்த மாதிரி அர்த்தம் நீங்க கொள்ளக்கூடாது. உங்களுடைய பார்வையில் தாழ்த்துங்கள். அல்லாஹ்வுடைய வசனம், நம்முடைய பார்வை தாழ்ந்துதான் இருக்க வேண்டும். நீ அப்படித்தான் அந்த படத்தை நீங்க காமிச்சீங்க,
தனியாக ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில் அவங்க வந்து சந்திக்கிறாங்க. நீ போட்டிருக்கின்ற ஆடை இஸ்லாமினோட ஆடையா? இதுல வேற அவர் அதுக்கு சொல்றாரு, இந்த புர்கா போடக்கூடிய இந்த மேட்ரு ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுதாங்க. அப்ப எங்களுக்கு மார்க்கம் தெரியலடா, அப்ப எங்களுக்கு மார்க்கம் இவ்வளவு தூரம் விளக்கப்படல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி நரகத்தினுடைய விளிம்பில் இருந்தோம். யாரை மறுக்க முடியாது. நரகத்தில் விளிம்பில் இருந்த நாங்கள் இன்றைக்கு அந்த ஆடையோடு நாங்கள் நடமாடுகின்றோம். எங்களுடைய பெண்களை நடமாட விடுகிறோம். எங்களுடைய தாயை, எங்களுடைய தங்கையை, எங்களுடைய மனைவியை, பிள்ளைகளை அது போன்ற ஆடைகளோடு நடமாட விடுகிறோம். நீ இதை போய் கேவலப்படுத்தணுமான்னு சொல்ற? இது 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுதான். அல்லாஹ் கணக்கிட்டு வச்சிருக்கான். அந்த மாதிரி நேரத்திலையும் கற்போடு ஒழுக்கமான முறையில் வாழ்ந்து சென்றிருக்கின்றார்கள். நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் கூலி இருக்கிறது. அப்பவும் தவறு நடக்குது, இப்பவும் தவறு நடக்குது, இப்பவும் தவறு நடக்குது. பாதையில நீங்க போகும்போது பார்க்கலாம், ஸ்கூல் விட்டா, காலேஜ் விட்டா, இல்ல ஒரு குறிப்பிட்ட டயத்துல அங்கங்கன்னு சொல்லி ஆட்கள் நிற்பாங்க. ஆண்களுக்கு பெண்கள் சளைத்தவர்கள், பெண்கள் ஒரு கூட்டம் நின்றுட்டு இருக்குது. அதனால அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் பாதைக்கு அளிக்க வேண்டிய கடமையை செய்யுங்கள் என்று. பாதைக்கு அழைக்க வேண்டிய கடமையா அந்த மக்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அது என்ன கடமை? நம்ம இப்ப சொன்னோம்ல, கடமைனா என்ன? தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு, ஜகாத்து. எப்படி? இதுதான் நம்ம கடமை. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாதைக்கு கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அங்க போய் நின்றுட்டு உன்னுடைய பார்வையை நீ தாழ்த்திக்கொள். போற வர்றவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணாத. கடமை. நன்மையை ஏவு, தீமையை தடு. கடமை. சலாத்தை கொண்டு நீ முந்து, அது கடமை. நம்ம எத்தனை பேரை பார்க்கிறோம், நடக்கும்போது பார்க்கத்தானே செய்யறோம். இங்க இருந்தெல்லாம் கண்ணு போகுது, எப்படி ஜாடை மாடையெல்லாம் பேசுறாங்க. ஆணும் பெண்ணும் இன்னைக்கு வேறுபாடு இல்லாம அந்த மாதிரியான ஒரு காலகட்டம். கையில போன் இருக்குது, யார்கிட்ட என்ன பேசிட்டு போறாங்கன்னு தெரியல. அந்த அளவிற்கு இன்றைக்கு நவீன யுகம் அப்படி மாறிடுச்சு. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தெளிவாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இது விபச்சாரம். நம்முடைய கண்கள் செய்வது விபச்சாரம், கைகள் செய்வது விபச்சாரம், கால்கள் செய்வது விபச்சாரம், நாவால் பேசுவது விபச்சாரம். அதை செய்யாமல் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்விடம் இருந்து நாம் பாதுகாப்பு கேட்க வேண்டும். நம்முடைய அமல்களை இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும். நம்முடைய தர்மங்களை அதிகமாக கொடுக்க வேண்டும். அது போன்ற விஷயங்கள் செய்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹு தாலா உங்களையும் என்னும் ஆக்கல் புரிவாராக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். சினிமாவுடைய எந்த வகையான இன்றைக்கு இருக்கக்கூடிய 100க்கு 100% சினிமாவில் எப்படி நுழைந்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் சரி, விபச்சாரத்தினுடைய அந்த அளவுகோல் அங்க இருந்து கொண்டே இருக்கும். இந்த விபச்சாரத்தை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதைத்தான் நாம இந்த படத்திற்காக யாரெல்லாம் விளம்பரத்தாரர்களாக இருந்தார்களோ அவங்கள்ட்ட இதன் மூலியமாக ஒரு கேள்வி வைக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில் அமர்ந்திருக்கிறாங்க. ஒரு தோழர் வைக்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி தாருங்கள் என்று. அவருக்கு தெரிஞ்சிருக்குது விபச்சாரம் செய்வது கூடாது, ஹராம் என்று. அதனால தான் அவர் அப்படி கேட்கிறாரு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கூட இருக்கிற சஹாபாக்கள்லாம் இவன் பொய்யன்னு கத்தி அவரை நிப்பாட்டுறாங்க. நிறுத்துங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதிப்படுத்துறாங்க. சஹாபாக்கள் இருங்க அவரை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. இது அவங்களுடைய பண்பாடு. இன்னைக்கு நம்ம எதிர்பாரம் புரிஞ்சவங்களை யார்ட்டையாவது பேசிட்டு இருக்கும்போது காது கொடுத்து யாரும் கேட்க மாட்டோம். ஆனால் ரசூலுல்லாஹ் அந்த தன்மை கிடையாது. அவங்க கேட்டாங்க. அது போன்ற கேட்டுட்டு என்ன விபச்சாரம் பண்றதுக்கு அனுமதி தாங்கன்னு சொல்லி திரும்ப கேட்கிறாங்க. அந்த தோழர் கேட்கிறாங்க, நம்மளால தான் என்ன செய்வோம்? விபச்சாரம் பண்றது கூடாதுப்பா,
லா தக்ரபு ஸினான்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். எப்படி ஆதம் நபிக்கு அல்லாஹ் தஆலா முதல் கட்டளை இட்டானோ, வலா தக்ரபா ஹாதி ஷஜரத் அப்படின்னு சொல்றான். அதே வார்த்தையை தான் அல்லாஹ் அங்கேயும் சொல்றான், நெருங்காதீர்கள். ஒரு பக்கம் தீ பிடிச்சதுன்னா நம்ம பக்கத்துல போவே கூடாதுன்னு அர்த்தம். அதனுடைய வழியில நம்ம எந்த வகையிலும் போவே கூடாது, காற்று கூட படக்கூடாதுன்னு நம்ம நினைக்கணும். அது போன்ற வார்த்தை தான் நெருங்காதீர்கள் என்ற வார்த்தை. அது சுமல் வருதுன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி ஒரு தூரமா போயிடணும். அந்த மாதிரி அசுத்த காற்றுடைய சுமலுடைய பராம நம்ம தூரமா போய் நிக்கணும். அதைத்தான் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இதை சொல்றாங்க. இதைத்தான் அந்த சஹாபாக்களுக்கும் சஹாபிய பெண்களுக்கும் இஸ்லாத்தை எப்பமெல்லாம் ஏற்பதற்காக உறுதிமொழி எடுத்தாங்களோ, பையத்து பண்ணாங்களோ, அதுல இது ஒரு உறுதிமொழி இருக்கும். இணை வைக்கக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, எந்த பெண்களும் இன்னொரு பெண்கள் மீது அவதூறு பண்ணக்கூடாது, உங்களுடைய குழந்தைகளை கொள்ளக்கூடாது, அதுல ஒண்ணுதான் விபச்சாரம் புரியக்கூடாதுங்கிறது. அதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் கேட்கிறார், யார சொல்ல எனக்கு விபச்சாரம் பண்ணுறது அனுமதி தாங்கன்னு சொல்லி. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னோட தாய்க்கு இது நடந்ததுன்னா நீ ஒத்துக்கொடுவியா? உன் தாய் விபச்சாரம் பண்ணான், அதுக்குள்ள அர்த்தம் உன் விபச்சாரம் செய்தா நீ உனக்கு மனசு ஒத்துக்கொடுமா? யார் ரசூலல்லாஹ், என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். நான் கண்டிப்பா நினைக்கவே மாட்டேன் அந்த மாதிரி. உன்னுடைய சகோதரி, உன்னுடைய தாயினுடைய சகோதரி, உன்னுடைய தகப்பனாருடைய சகோதரி, எல்லாம் பெண்களையா கேட்கிறாங்க. இவங்கெல்லாம் விபச்சாரம் பண்ணா நீ கூடாதுன்னு சொல்றல, அது போல தானப்ப இன்னொரு பெண்மணியும் இன்னொருவருக்கு மகளாக, மனைவியாக, அக்காவாக, பிள்ளையாக இருப்பாங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க. இதைத்தான் இந்த திரைப்படத்தை விளம்பரத்தாளர்களாக இருந்தார்களே, இந்த திரைப்படத்தை கொண்டாடுகிறார்களே, குடும்பத்தோட ஆணுக்கும் பெண்ணுக்கும் நாம கேட்க வேண்டிய கேள்வி, சினிமாவில் நடித்தால் விபச்சாரம் தான், பிற ஆண்களை பிற பெண்களை கவருவதாக எதுவெல்லாம் இருக்கிறதோ, மகரமான ஆணோ மகரமான பெண்ணோ நாம எப்படி கூடாத செயல்ல அவங்க இருக்கக்கூடாத இடத்துக்கு போகக்கூடாதோ, பிற ஆணையும் பிற பெண்ணையும் நீங்க சினிமாவில் திரையில பார்க்கறது, டெலிபோன்ல பார்க்கறது, செல்போன்ல பார்க்கறதும், டிவியில பார்க்கறதும் ஹராம் தான். உன்னுடைய கண் அங்கதான் போகுது. அப்ப இத உன்னுடைய தாய்க்கு, உன்னுடைய தாயோ, உன்னுடைய சகோதரியோ, உன்னுடைய பிள்ளையோ சினிமாவில் நடிச்சா இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணுவியா? ஆனா அந்த மாதிரி காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம்ங்கிறத மனசுல வச்சுக்கிட்டுங்க. ஏன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கும் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், இசையை கூடும் சொல்லி ஒரு காலம் வரும் சொல்றாங்க. இசைப்பது, மதுபானம் மருந்துவது, விபச்சாரம் புரிவதெல்லாம் ஒரு காலத்துல ஹலால்னு சொல்லிட்டு வருவாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கும் இவங்க ஆமாஞ்சம்பி போடுவாங்க. அதை தடுப்பதற்காகத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை போடுறாங்க. இதெல்லாம் கூடும் ஒரு கூட்டம் வரும் பின்னாடி, அதுல இருந்து இங்க விலகி கொள்ளுங்கள் என்று எச்சரிப்பதற்காகத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான அறிவுரை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். எனவே அவர்கள்ட்ட நம்ம இந்த கேள்வியை நம்ம முன்வைக்கிறோம். உங்களுடைய சகோதரியோ, உன்னுடைய மனைவியோ, உன்னுடைய தாயோ, உன்னுடைய தாயினுடைய சகோதரியோ, உன்னுடைய மாமியோ, அல்லது உன்னுடைய பிள்ளையோ, உன்னுடைய பேத்தியோ இது போன்ற சினிமாவில் நடிப்பதற்கு நீங்கள் அனுமதிப்பீர்களா? இங்க அனுமதிக்க மட்டும் இல்லை, அங்க போய் குடும்பத்தோட படம் பார்த்துட்டு வெளியே கோசாவோட எல்லாரும் சொல்றாங்க படம் சூப்பர். இங்க வந்திருக்கக்கூடிய அதிகமான நபர்கள் போனதாக நாங்க பார்க்கிறோம். இங்க ஒவ்வொருவரும் எல்லாரும் தவறு செய்யக்கூடியவர்கள், அதுல மாற்றுக்கிறதுக்கு இல்லை. இனி இது போன்ற விஷயங்களில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். நாம் செல்லக்கூடிய எந்த பாதையாக இருந்தாலும் சரி, எந்த சொல்லாக இருந்தாலும் சரி, எந்த செய்கையாக இருந்தாலும் சரி, விபச்சாரத்தினுடைய வாடை கூட நம்மிடத்தில் படாமல் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நம்மை தூய்மையாக்கும். அதுதான் அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்கின்ற அந்த அச்ச உணர்வு நம்மிடம் இருக்கிறது என்பதை அர்த்தம் கொள்ள முடியும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற வாழ்க்கை முறையினை எந்த வகையிலும் இஸ்லாம் தடுத்த செய்கைகளை, காரியங்களை சொல்லவோ கேட்கவோ பார்க்கவோ இல்லாமல் அல்லாஹ்வுடைய பாதையிலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற பாதையிலும் சென்று மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் உருவானாக. வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.